நான்கு முனை போட்டி நாடாள போவது யார் என்கிற தலைப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த நான்கு முனை போட்டியாக இவர்கள் கருதுகிற திராவிட முன்னேற்ற கழகம் 1000 விமர்சனங்களுக்கு உண்டு. ஆனால் கொள்கை ரீதியாக அது திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது. இன்னொரு கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அது திராவிடத்துடைய ஒரே குழந்தை என்று அறிவிக்கிறது. அந்த கட்சியில் கூட்டி நிற்கிற பாஜக தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது. இதிலே இன்னொரு முனையாக மாலை முரசு காட்டுகிற பக்காமாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கிறது. உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்வதற்கு சமம். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடத்தை தமிழ் தேசியம் ஏற்காது, தமிழ் தேசியத்தை ஒருபோதும் திராவிடம் ஏற்காது. இந்தியம் இப்போ மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையை அவங்க சொன்னாங்க. எப்படி ஆளவன் தான் படம் புரியுதுக்கு 15 வருஷம் ஆச்சோ அப்படி அந்த கொள்கையை நமக்கு புரியல. ஆனா அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு, சென்டரிசம் அப்படிங்கிற கொள்கை. அது அமெரிக்கன் போன்ற மேலை நாடுகள்ல இருக்கிற கொள்கை. மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு. உங்கள் கொள்கை என்ன? சரி, மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால், சாதி ஒழிப்புதான் உங்கள் கனவு என்றால், கவியினுடைய ஆணவ படுகொலைக்கு ஏன் பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் வாய் திறந்து பேசல? சமூக நீதி, சாதி ஒழிப்பு உங்கள் கோட்பாடு என்றால் 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் அரூர்ல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த 185 வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 35 பேரை கொன்றடித்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? சமத்துவம் பேசுறீங்களா? சாதி ஒழிப்பு பேசுறீங்களா? செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம். ஏன்னு கேட்டா, யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. அப்படியா? சரி, அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட, மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்குவீங்களா? செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நாளைக்கு திமுக சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாதியில போய் கட்டடிப்பீங்களா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாரா சேர்ந்தா சாவர்கர் நினைவிடத்தில் போய் சமாதியில போய் வழிபடுவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. கொள்கையற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இதான். இன்னைக்கு முதல் மாநாட்டுல நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, உட்காருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி, கொஞ்சம் அமைதியா தம்பி. உட்காரு. உட்காருப்பா. டேய் चलो உட்கார் வேணாம். இல்ல வேணாம், நீ உட்காரு தம்பி. உட்காரு தம்பி. சண்டை போடக்கூடாது, உட்காருங்க. உட்காருப்பா. பேசி முடிச்சிட்டு பேசுவோம். இல்ல தம்பி தாவேக்கா தம்பி செல்லக்குட்டி, லவ் யூ செல்லக்குட்டி. உட்கார் செல்லக்குட்டி, உட்கார் தங்கம், பேசிக்கலாம். இப்ப தாவேக்கா யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்திலே தேங்காயை பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்ன கேட்டா டிவிக்கு கத்த மாட்டாங்க.
ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இல்ல இது பேசுறாங்க. உட்காரு. இல்ல, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அரங்கத்துல இருந்து யாரும் ரியாக்ட் பண்ண வேணாம். அவர் சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இவர் மேல விமர்சனம் அவர் பதில் சொல்லுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் ரியாக்ட் பண்ண வேணாம். நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும், முடியணும். எல்லாரும் ஒத்துழைங்க. நன்றி. தாவேக்காவுடைய தம்பிமார்களுக்கும் சேர்த்து தான் நம்ம அரசியல் பண்றோம். சரியா? எங்கள் அரசியல் என்பது மண்ணுக்காக மக்களுக்கானது. யாரும் மீதும் வெறுப்பு அரசியல் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு அவர் வந்தாலே மாநாடு, அவர் நின்னாலே பொதுக்கூட்டம், அவர் நடந்தாலே பேரணி என்று சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு 28 விழுக்காடு வாக்கு இருக்கு என்று மரியாதைக்குரிய அண்ணன் நாகவர்ஜுனா சொல்றாங்க. இங்கே வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தேர்தல் நிபுணர் என்பது மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு. யார் வெல்வார் யார் தோற்பார் ஜோதிடர் அந்த தாயக்கட்டை விட்டுவாங்க, அது மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. அரசியல் களத்தில் காங்கிரஸ் என்கிற கட்சியை வீழ்த்த முடியும் என்று யாராவது கற்பனை செஞ்சு பார்த்திருக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியை 18 வருஷம் கழிச்சு திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அந்த திமுகவையும் வீழ்த்துவது இங்கே சாத்தியம் தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண கட்சி தான் திமுக அன்னைக்கு. ஆனால் பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி காங்கிரஸ் வீழ்த்த முடிஞ்சது. ஏனால் தேவை இருந்தது. இங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை விட தேவையா தேவை இல்லையா? இப்படித்தான் சொன்னாங்க. பீகார்ல 1 கோடி ஓட்டு இருக்கு, 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. நிதிஷ்குமார 25 சீட்டுக்குள்ள தள்ளிடுவேன். பிகே 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 இங்க டிவிகே டிவிகே பிகே பிகே டிவிகே டிவிகே பிகே பிகேனாங்க. அப்படிதான் கத்துனாங்க. என்னாச்சு? 3.2 விழுக்காடு. போட்டியிட்ட 243 தொகுதியிலையும் டெபாசிட் காலி. வீகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் குஷிருக்கு அந்த நிலைமைன்னா ஏர்போர்ட் சீட்டை படிக்கிற எங்க அண்ணனுக்கு என்ன நிலைமாவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. வீக வகுப்பாளர்களை வைத்திருக்கவர்கள் பில்டப் காட்டுவான். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அதனால என்ன பண்ணுங்க? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் சொல்லிருங்க. சூப்பர். அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோளா தோலிஸ் கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்ப நமக்கு அவருக்கு தான் போட்டின்னு பேசிக்கோங்க. இது யாரு? வீக வகுப்பானது. அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்க பீகார்ல பார்த்தோமே. அப்ப இங்க மாஸ் மென்டாலிட்டியை தாண்டி இங்க ஒரு அரசியல் தேவை இருக்கிறது. என்ன அரசியல்? மக்களுக்கான மாற்று அரசியல். நாங்கள் எதை முன்வைக்கிறோம்? இவர்கள் வைப்பது என்பது ஊழல். இந்த எந்த கட்சியாவது ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு ஊழல் செய்யலங்க அப்படின்னு சொல்லுங்க. புதுசா வந்திருக்கிற தம்பி லயலாமணி இருக்கிற பக்காமாஸ் கட்சியும் சேர்த்து கேட்கிறேன். நேற்று அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. ஊழல் செய்யக்கூடாது சொல்லலையா, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்க விமான நிலையம் வேணாம்னு சொல்ல, இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம். அதாவது இது அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய வேலை திட்டம். நாங்க நீங்க விவசாயத்தை மேல பண்ணிக்கிட்டீங்க, நாங்க கீழே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம். நீங்க ஊழல் பண்ணுங்க, ஆனா யாரையும் கொல்லாம பண்ணுங்க. அதாவது பவாரியா கொள்ளையர்கள் மாதிரி திருடாதீங்க, கொஞ்சம் பவியமா திருடுங்க. கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்ல, உங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு கொள்ளையடிக்காதீங்க. ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தாவேக்கா திமுகவுடைய இன்னொரு பெர்சனா இல்லையா என்கிற கேள்வியை நான் இந்த மக்கள் மன்றத்தில் எழுப்புறேன். இல்ல, நீங்க இவ்வளவு நேரமும் நீங்க அவங்கள தானே விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. திராவிட எதிர்ப்புல இருந்து விஜய் வெறுப்பு நாம் தமிழர் கட்சி. அதாவது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். இருங்க. திமுக என்கிற கட்சி துவங்கும் போது தவறான கட்சி அல்ல. அண்ணாதுரை அந்த கட்சியை துவங்கும் போது நல்ல நோக்கத்தோடு துவங்கினார்.
மொழி பற்றி இனப்பற்றோடு துவங்கினார். அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக, இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக 4.5 ஆண்டுகள் ஆட்சி, அது நாரிப்போன ஆட்சியாக மாறி போயிடுச்சு. மாற்று கருத்து இல்ல. ஆனால் வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது. எந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இல்லாம முதல் பேசுவதை குறுக்க மறிச்சிட்டாங்க. முதல் மாநாட்டில் அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்ல, 2வது மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர், 3வது மாநாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா வரலன்னா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஜெயலலிதா ஏறிட்டாங்க மேல. ஜெயலலிதா ஊழலே செய்யலன்னு கேட்டா இத மாதிரி உலக உருட்ட பார்க்க முடியாது. ஜெயலலிதா ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? ஒரு கட்டடத்தை நாம் கட்டுகிறோம் என்றால் அந்த கட்டடத்தில் பார்த்துக்கிறோம் என்றால் சில பேர் செங்கல் தருவார்கள், சில பேர் ஐயா இந்த கேள்விக்கு இது பதில் இல்ல. இவரை தான் இந்த கட்சி கொண்டு வந்தோம். செங்கோட்டையை வந்து அந்த தலையில போட்டோம். கோவிச்செட்டி பாளையத்தை தாண்டி செங்கோட்டையை யாருன்னு யாருக்குமே தெரியாது. செங்கோட்டைனா இது தென்காசி பக்கம் செங்கோட்டை இருக்கு, அந்த கோட்டையனாம்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அவர் வந்ததே இவங்களுக்கு பெரிய கனவு போல தெரிகிறது. அப்ப அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவர்கரையும் கொண்டாடும், கோவர்கரையும் கொண்டாடும், நாளைக்கு மோடியும் கொண்டாடும். அதனால அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, திமுக அதிகாரத்தை பிடிச்சனால திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நிக்கிறோம். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் துணிச்சலும் ஆண்மையும் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இதே 2021 திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா? போடலன்னு இவர் தான் போன தடவை சொன்னாரு. அந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு, என்னையும் உங்களையும் நம்பி திமுக ஏமாத்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆதவர்ஜி நான் சொல்றாப்ல, நம்ம தலைவர் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டாரு, குறைந்தபட்சம் நன்றி உணர்ச்சி கூட திமுக இல்லையாங்கிறாரு. ஓட்டு போட்ட 4.5 கோடி மக்களுக்குமே திமுக நன்றி உணர்ச்சி இல்ல, உங்களுக்கு மட்டும் இருக்க போதா? அப்போ திமுகவை ஒழிக்கணும், திமுகவை எதிர்க்கணும், அதுக்கான திராணி தெம்புங்க இருக்குது. ஆனா திமுக கூடவே இருந்து நமக்கு நாம பயணத்திட்டத்தை போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த ஆதவர்ஜி வச்சுக்கிட்டு திமுக ஒழிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம், வேடிக்கை. அதெல்லாத்தையும் தாண்டி லாட்டரி சீட்டு வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. பிளாக் டிக்கெட் வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. இப்படி பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாடாள விரும்பினால் நாங்கள் எடுத்து மணிப்பூர் மக்களுக்காக வருந்தி பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே பரந்தூரிலே 1200 நாட்களாக மக்கள் போராடி கொண்டார்கள். அவர்கள் கண்ணுகளுக்கு ஏன் தெரியவில்லை? மேல்பாதி கிராமத்தில் தொடர்ச்சியாக மக்கள் போராடுகிறார்கள், அது ஏன் அவர்கள் கண்ணுக்கு தெரியல? மேல்மா கிராமத்தில் சிப்காட் வேண்டாம், எங்களுடைய விவசாய நிலத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று போராடுகிற அந்த விவசாயிகள் திமுக கண்களுக்கு தெரியலையா? அங்கே கொடுமையான சட்டங்களை போட்டு பாஜக முடக்குகிறது. ஆனந்த் டெல்டும் டேவை, கௌரி லங்கேஷை முடக்குகிறது என்பது குறித்தெல்லாம் அண்ணன் பேசினாங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில என் மீது 14 வழக்கு, குண்டர் சட்டம், பேசினாலே வழக்கு, மீன் போட்டால் பாம்பு போட்டது போல கைது. இது கொடுமை ஆட்சி இல்லையா? நீங்க மணிப்பூர் தெரியுது, தூய்மை பணியாளர்கள் இங்க கிட்டத்தட்ட 14 நாட்கள் போராடுறாங்க. ஆகஸ்ட் 15 இரவு கொடியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை அடித்து கைது செய்த அரசு இந்த கொடுங்கோல் அரசு, பாசிச அரசு. அது உங்க கண்களுக்கு தெரியல. அங்க பிஜேபி என்ன பண்ணுதோ அதை நீங்க திமுக பண்றீங்க. இந்த சுந்தரபாண்டியபுரம் படத்துல சொல்றாரு, அவங்க அங்க எப்படியோ இங்க நாங்க, அது மாதிரி பிஜேபி அங்க எப்படியோ இங்க திமுக. அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு கூட இருக்கு? கொள்கை ரீதியா, கோட்பாட்டு ரீதியா, சித்தாந்த ரீதியா மாற்றம் இருக்கு. ஆனா அடக்குமுறையில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு? அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷ ஆட்சி 4.5 லட்சம் கோடி கடந்து, 4 வருஷ ஆட்சி 5 லட்சம் கோடி கடந்து, மொத்தம் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ் மகன் திட்டம், புரட்சி பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் போட்டு நீங்க 1000 ரூபாய் எந்த பெண்ணும் கேட்கல, ஆனால் அமைதியான வாழ்க்கையை கேட்கிறா. இன்னைக்கு சாதாரண ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரோடு பேசிக்கொண்ட மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. ஆனால் இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கான ஆட்சி என்று. மரியாதைக்குரிய அண்ணன் தங்கத்தமிழ்ச்சனுடைய பாராளுமன்ற தொகுதியிலேயே கனிமவள கொள்ளையத்து போராடிய ஒருவர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இவர்கள் சொல்றார்கள் காவல்துறையின் பொற்காலம் என்று. கடந்த வாரம் ராஜபாளையம் பக்கத்துல தேவதானம் அப்படிங்கிற கோயில்ல இரவு காவலாளிகள் 2 பேரு கோவில் உண்டியலை கொள்ளடிக்க வந்த கொள்ளை கும்பல் குத்தி கொலை செய்கிறது. கயத்தார்ல மதுபான கடையில இருந்து குடிச்சு கொண்டிருந்த 2 பேரை ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்த ஒருத்தர் வந்து வெட்டி கொலை செய்கிறார். நித்தம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. இதுதான் பாதுகாப்பான ஆட்சியா? இதன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற ஆட்சியா என்கிற கேள்வியை மரியாதைக்குரிய தங்க தமிழ் சொல்றேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தெரியும்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் திருநெல்வேலியில பழைய பஸ் ஸ்டாண்ட் உண்டு.
நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மாம்பழம் வைப்பாங்க. மாம்பழம் வைக்கும்போது போனோம்னா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 பக்கத்துல போனா 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுக ஊழல் செய்த அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிடுவோம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடநாடு கொலையாளிகளை கண்டுபிடிப்போம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைதியாயிருவோம். அதுதான் கிலோ 10 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த மாமன்றத்தில் எழுப்புறேன். அதே போல என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலியகால தம்பி லைலா மணி, லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோப்ல. நானும் போய் இருந்து சென்ட் சேவியர்ஸ் துறைமுருகன் அப்படின்னு போட்டேன். சேவி ஸ்கூலு சென்ட் சேவியர் துறைமுருகன் போட்டுக்க போறேன். அது மாதிரி தம்பி சாட்டை, அது ஓட்டைனார். ஓட்டை தான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் 2012 நாங்க ஓட்டு கேட்டோம்னு. பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி, தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்டோம். ஏன் கேட்டோம்? என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம். செங்கோட்டையனுக்கு ஓட்டு கேட்கல. காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்ட 63 தொகுதியில் 2011 ஓட்டு கேட்டோம். அதே போல 2012 ஆண்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு தமிழன், புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், அங்கே தாராவி தொகுதியிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர். அந்த அடிப்படையில் தான் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார். தமிழனாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் நாங்கள் வாக்கு கேட்டோம். சரி, கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டிம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை சூம் பண்ணுங்கயா, பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அந்த மோடி போடுறாரு ட்வீட், இன்னும் இருக்கு தம்பி, with noted film personality in the south விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க? அந்த 2009 இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க? கேட்டீங்களா இல்லையா? ஜோதிமணி சொல்றாங்க இன்றைக்கும் ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருப்பது யாரு? ராகுல் காந்தி வாரிசு அரசியல் செய்கிறார் இல்லையா? திமுக செய்து. உங்களால உங்க தலைவர் விஜய் ராகுல் காந்தி வாரிசு அரசியல், சோனியா காந்தி இந்த பிரியங்கா காந்தி வாரிசு அரசியல் பேசுவாரா? ஈழத்தில் இனப்படுகொலை செய்து காங்கிரஸ் என்று பேசுவாரா? அந்த இரட்டை நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இறுதியாக முடிச்சிடும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இந்த முறை மகிழ்ச்சியா பயிற்சியா? நாம் தமிழர் கட்சி வாக்குகள் தாவேக்காக்கு போயிரும். நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் அதிமுக போயிரும். நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் திமுக போயிரும் சொல்லி ஆருடங்கள், ஜாதகங்கள், ஜோதிடங்கள் பார்க்கப்படுகிறது. 2016 1.1 விழுக்காடு, 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தற்குறியோ கூமுட்டையோ கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவன் தேசிய தலைவர் எங்கள் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவன். தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் தமிழ் தேசியத்தை உயிராக நேசிக்கக்கூடியவன். எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனாரையும், அயோத்தாச பண்டிதரையும், கருணவீர காமராஜரையும், ஜீவானந்தையும், சிங்கார வேலரையும், எங்களுடைய கலியபெருமாளையும் தமிழரசனையும் தூக்கி சுமந்தவன் ஒருபோதும் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு விடுகிற வாக்குல ஒத்த ஓட்ட கூட தமிழ்நாட்டில் எவனாலும் பிடிக்க முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கையுள்ள நாம் தமிழர் கட்சிக்குமான போட்டி. ஊழலை செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி. பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம், பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம்.
பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம். பெரியார் இல்லையா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன், அயத்தோச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவளர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எங்களுடைய சீபா ஆதித்யார் எல்லோரும் பெரியார் இந்த பக்கம் என்கிற போட்டி தான் இங்க. தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல, நான் தற்குறி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜய் அவர்கள் விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒருபோது அவங்களை அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல, சீமானுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருகிறாரு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம், என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 3 முறை தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஓராண்டு 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். 250 வழக்கு முடிச்ச 250 வழக்கு பயப்படல, ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங் கூட எவ்வளவு ஓடுறிய அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் NSA NIA எல்லாத்தையும் பார்த்து நிக்கிற நாங்க எங்க. எங்களை தங்க தமிழ் சொன்ன எடுத்து பேச எனக்கு துணிவு இருக்கு, உங்களுக்கு ஆண்மை இருக்கா, தெம்பு இருக்கா? கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பிறகும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசுறதுல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். அதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் லைலாமணி உள்ளிட்ட எல்லோரும் பார்ப்பீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.